ஓகே மாமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? பிரியாணி சமைக்கலாமா? எப்போ பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி போர் எடுத்து போச்சு. அதான் சம்திங் நியூ புதுசா ட்ரை பண்ணுவோமா? அப்ப புதுசா என்ன செஞ்சு தர போறீங்க எனக்கு? புதுசுனாலே என்ன, இப்பெல்லாம் பழைய காலத்துல இருக்கிற ட்ரெண்ட் ஆகி புதுசா வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்ரீலங்கா ஸ்டைல் போயிடும். ஓ, அந்த ஸ்டைல் கூட்டு போவீங்க. அந்த கூல் ட்ரை பண்ணி பாப்போம் இன்னைக்கு. ஓகே, ரெடி பண்ணலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. பரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தா நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போது பணகம் கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் பொறிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓலை கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கல்லுக்கு என்ன ருசி. பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட